ரஞ்சித் சார் அப்படி சொன்னாரா? அப்போ அவருக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அவங்கெல்லாம் படம் பார்த்துட்டாங்க, நான் பார்க்கலையே படம். நீங்கள் சொல்கிறது நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. எனக்கே சரியாக தெரியாது அதெல்லாம். மேபி நான் வேணா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். எப்படி ஃபஸ்ட்டு சான்ஸ் வந்தது அப்படின்னா, ஒரு நாள் ரஞ்சித் சார் கால் பண்ணி இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு வா, ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் நம்மளை வச்சு ஏதோ ஒரு ரோல் இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொன்னால் போயிருக்கும்போது ஆடிஷன் இல்லை, ஸ்க்ரீன் டெஸ்ட் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஓகே நீ இந்த ரோல் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் தான், நீ ரஜினி சாரோட வர மாதிரி ஒரு சில சீன்ஸ் இருக்குது, நீ பண்ணால் நல்லாயிருக்கும் ரித்விகா அப்படின்னு சொன்னார். இதே தான் எனக்கு மெட்ராஸ்லேயும் சொல்லியிருந்தார். ஒரு குழந்தைக்கு அம்மாவா அன்புன்ற ஒரு கேரக்டருக்கு நீ ஒய்ஃபாக பண்ணணும், இது நீ பண்ணுனா கண்டிப்பாக வந்து ஒரு 4 to 5 சீன்ஸ் தான் இருக்கும், இது பண்ணுனா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அதே மாதிரி நடந்தது. ஸோ நான் அப்படியே பிளைண்டாக நான் சார் எப்போவுமே நம்புவேன் ரஞ்சித் சாரை. ஸோ அதனால் நான் ரொம்ப பெருசாலாம் கேட்டுக்கல, ரொம்ப ப்ரீஃபாக கேட்டுக்கல என் ரோல் பற்றி. அதுக்கப்புறமா ஷூட் போகும்போது தான் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு வந்து நீ நடி அப்படின்னு சொன்னோன்னே ஓகே ஐ செட் ஓகே அப்படின்னு சொன்னேன். என்னோடய ரோல் நேம் வந்து மீனா. மலேசியாவில் இருக்கிறது தான், ஃபுல்லாகவே எல்லாருமே மலேசியாவில் இருக்க மாதிரி, ஒரு ரீஹேப் சென்டரில் இருக்கிற மாதிரி. ரீஹேப் சென்டர் தான் வந்து ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூலில் இருக்கிற ரிகவர் ஆகிட்டு இருக்க ஒரு பொண்ணு. அப்போது அங்கேருந்து அப்போ ரஜினி சாரோட எப்படி கனெக்ட் ஆகணும், ஏன்னா ரஜினி சாரோட எப்படி ரிலேட் ஆகிறோம் அப்படின்றது அது ஒரு சில இடத்துல கொஞ்சம் ரிவீல் ஆகாமல் கொஞ்சம் அது படத்தில் கொஞ்சம் சஸ்பென்ஸ் இருக்குது. என்ன இது வரைக்கும் ட்ரெய்லரில் காட்டல. நானும் கேட்டேன் சார் அது வந்து எப்படி இருக்குது, எல்லா கேரக்டரும் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும், கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாக இருக்கட்டும், அது நல்லா இருக்கும், நீ பாரு வேணாம் அப்படின்னு சொன்னார். இன்னும் செகண்ட் டைம் நெருப்புடா டீசர்லேயும் நான் கேட்டேன் ஏன் சார் நான் ஒரு கட் கூட இல்லைன்னா, இல்லை அந்த ரோல் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும், மீனான்ற ரோல் சஸ்பென்ஸில் இருக்கட்டும், அது எப்படி வரப்போகுது நீ பாரு அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கும் வந்து ஓகே சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ரொம்ப டென்ஷனாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டே ரஜினி சாரை பார்க்க போகிறோம், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. எனக்கு ஃபஸ்ட் டேவே ஷார்ட் இருந்தது, அவரோட ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஷார்ட் இருந்தது. காலிலேருந்தே ஒரே டென்ஷன், எப்படி அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டே ரொம்ப நர்வஸாக இருந்தது. ஒரு ஃபஸ்ட்டு 3 days அந்த டென்ஷன்லேருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவரை பார்த்தாலே டைலாக் மறந்துடும், அவர் கண்ணை பார்த்தாலே அப்படியே எல்லாமே மறந்துடும், அப்படி ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் நார்மலாக ஆனோம். அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே அப்ரிஷியேட் பண்ணுவார், உடனே கூப்பிட்டு சொல்லுவார் ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்ட்டு. என்னையும் கூப்பிட்டு சொன்னார். ஒரு ஷூட் ஸ்டார்ட் ஆகி ஒரு 5th 6th டேயில் வந்து அந்த ஒரு சீன் எடுத்தோம். அந்த ஃபோட்டோவில் இருக்க அந்த சீன், அந்த சீன் ஷார்ட் முடிஞ்சோடனே உடனே வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணார், கை கொடுத்தாரு, ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொன்னார். அண்ட் மறுநாளும் திரும்பவும் வேறு ஷார்ட் எடுக்கும்போது நான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ என்னை க்ராஸ் பண்ணி வந்துட்டு அவரோட ஸ்டைலில் சொன்னார், நேற்று சும்மா அடித்து தூள் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னாரு. அப்போ ரஞ்சித் பக்கத்தில் இருந்தார். பண்ணிட்டாங்க, செம்மையாக பண்ணிட்டாங்களே இவங்க அப்படின்னா. ரஞ்சித் சார் ஆமாம் சார் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் கேட்டிருக்காரு, இவங்க யாருன்னா சார் நம்ம மெட்ராஸ் படத்தில் அன்புக்கு மனைவி. ஓ அவங்க தான் இவங்க, வெரி குட், வெரி நைஸ், சூப்பர் 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 அப்படின்னு சொன்னார். அந்த படத்துலையும் நல்லா நடிச்சிருந்தீங்கன்னு திரும்பவும் சொன்னார். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிமெண்ட் எல்லாருக்குமே கொடுப்பாரு அவர். பிடிச்சிருந்ததுன்னா உடனே கூப்பிட்டு பாராட்டிடுவார். வெரி நைஸ் பர்சன், எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். அது எல்லாராலையும் முடியாது, ஏன்னா சம்டைம்ஸ் நானே வந்து சில கால்லாம் வந்து மிஸ் பண்ணிடுவேன். பட் ரொம்ப வந்து எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவார், யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டார். அண்ட் ஒரு வார்த்தையில் அது நான் டிஸ்கிரைப் பண்ண முடியாது, ஸோ 2-3 இது லைன் எடுத்துக்கோ. யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டார். எல்லாருமே வந்து நம்ம பசங்க, நம்ம டீம் அப்படின்னு தான் எல்லாருமே பார்ப்பார். யாருக்குமே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் சொல்வார், நீ ஆர்டிஸ்ட் கொடுக்குற மரியாதை தான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் கொடுக்கணும், யாரையும் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாதுன்னு அவங்களுக்குள்ள அந்த டீமில் வந்து மீட்டிங் இருக்கும்போது சொல்லுவாங்க. எல்லாரையும் ஒன்றா ட்ரீட் பண்ணுவார். ஸோ ரஞ்சித், அதனால அவர் ரஞ்சித் சார். எனக்கு வந்து நான் வீடியோஸ் பார்த்தேன், எனக்கு வீடியோஸ் பார்க்க சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து இப்போ ட்ரக் யூஸ் பண்ணுறவங்க வேறு, ட்ரக்லேருந்து வெளியே வந்துட்டவங்க வேறு. அந்த ரிகவர் ஆக அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அதாவது ரீஹேப் பண்ணுறவங்க வந்துட்டு அவங்களால விடவும் முடியாது, பட் விட்டு தான் ஆகணும். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுவாங்க. ஏன்னா ரீஹேப் சென்டர்லேயே வந்து உடனே விட்டாங்கன்னா அது அவங்க உயிருக்கே ஆபத்தான நிலைமைலாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க, ஓகே கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒன்று கொடுத்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், நிறைய வீடியோ ரெஃபரன்ஸ் காட்டினாங்க என்கிட்ட. கோ டைரக்டர் விக்ரம்னு ஒருத்தர் இருக்கார். அவர் மலேசியா ஃப்ரெண்ட், அவர் மலேசியா பார்ன் அண்ட் ப்ராட் அப் மலேசியா தான். அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அவங்க ட்ரக் யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் கொஞ்சம் பேசி பாருங்கள் அப்படின்னா. பட் அவங்கக்கிட்ட பேசும்போது எனக்கு நார்மலாக தான் இருந்தது அது. ஸோ அந்த மாதிரிலாம் நான் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் அந்த இது பண்ணேன்.
அவரோட வாக்கிங் ஸ்டைலு, அந்த டேர்ன் பண்ணுறது, அந்த ஃபஸ்ட்டு இந்த டீசர்லேயே அந்த நடந்து வருவார்ல, அதுதான் நான்லாம் வந்து போகவே மாட்டேன். ஷார்ட் இல்லைன்னா நான் கேரவன் போகவே மாட்டேன். செட்லேயே தான் இருப்பேன். நான் பார்த்துட்டே இருப்பேன் அவர் பண்ணுறது, அவர் சிரிக்க, அவர் பேசுறது, சைலண்ட்டாக இருக்கிறது. அவர் எனர்ஜி, ஃபுல் எனர்ஜி இருக்கும். மார்னிங் ஷூட் பண்ணுறதுல ஈவினிங் வரைக்கும் ஃபுல் எனர்ஜி. நாங்களாம் டவுன் ஆயிடுவோம் ஒரு கட்டத்தில், ரொம்ப இதுவாயிடுவோம். பட் ஃபுல் எனர்ஜி அப்படியே இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் பார்த்து ரசிச்சிருக்கேன் ரஜினி சார். ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கே ஒரு லிமிட்டட் டிக்கெட்ஸ் தான் கொடுப்பாங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பேசாதவங்க எல்லாம் கால் பண்ணி பேசுகிறாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன் எல்லாருமே சேர்ந்து போகலாம், ஆனால் வீக்கெண்ட் போனால் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்கணும் நிறைய இடம் பிடிக்கிறாங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் டிக்கெட் இல்லைன்னு, ஏன்னா மோஸ்ட்லி எனக்கே டிக்கெட் இல்லைன்னு சொன்னவங்களுக்குலாம் நான் சாரி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நம்ம கபாலி படம் போய் பார்ப்போம். பட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்த்துருவேன், என்னால் முடியாது. So thank you so much. Thanks to Behind It. Imagine all shopping sites at one place. indiashops.com. Compare prices from all shopping sites and get best deals. Now India Shops at indiashops.com. நமக்கு நேரடியாக அவர் நடிக்கிறத, அவர் பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்குறப்போ மெனி டைம்ஸ் நம்மளை மறந்து நாம் அவரை ரசிச்சுட்டு தான் இருந்திருக்கோம்.